கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. சாவடிக்கிறாங்களே நீங்க. தப்புங்கிறத பதிவு பண்ணிடு, தப்புங்கிறத பதிவு பண்ணிடு. ஏன் இப்படி உலகத்துல சரிங்க கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்ட மாதிரி இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப் போவது புரட்சி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. யாருக்குமே ஆகாது bro. பிராங்கா சொல்ல விரும்பல சரிங்களா. 1000 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு அமுத்துறாங்கிறது பிராங்காவே எனக்கே தெரியும். ஒரு பொதுமக்களான எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ எவ்வளவு அமுத்தங்கிறது நல்லாவே தெரியுது. எல்லாம் தெரியுமாப்ல. புரிஞ்சுக்கணுமா? நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்துல சத்துணவு திட்டத்துல நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கிற ஓடி போய் படியில தூங்கி படிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதா? நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? மக்களே, உண்மை என்னன்னா கிரைம் இன் இந்தியா 2023 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி அதிகபட்சமா தெலங்கானால 124.9% பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. இரண்டாவதா ராஜஸ்தான் 114.8% குற்றம் நடக்குது. மூணாவதா ஒடிசா மாநிலத்துல 112.4% பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. அப்படியே நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திரால 84.2% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அப்படியே இங்கிட்டு கேரளா பார்த்தா அங்கேயும் 86.1% பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 23.2% தான் நடக்குது. மற்ற மாநிலங்கள்ல கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடு மகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பான நாடா தான் இருக்கு. அதனால எது பேசுவதா இருந்தாலும் கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. எழுதி கொடுத்துட்டாங்களேன்னு துண்டு சீட்டு எடுத்து வந்து ஒப்பிக்காதீங்க மிஸ்டர் விஜய்.